கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சதுமே சின்னையா கிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா அப்போ வீட்ல இருந்த கனகா நான் தான் துர்கான்னு சொல்லி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருந்தா. அந்த நேரத்துல இத சொன்னா சின்னையா கண்டிப்பா நம்ப மாட்டாருன்னு நினைச்சுதான் நான் இத சொல்லவே இல்ல. அதோட நான் தான் கனகான்னு நினைச்சிருவாரு. அதனால சின்னையா கிட்ட இத பத்தி மூச்சு விடாம இருந்தேன். அல்வா மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இத வச்சு உன்னையும் வயித்துல இருக்கிற கருவியும் அழிச்சு காட்டுறேன். என் உயிரை எடுக்கிறதுக்கு உனக்குள்ள ஒரு உயிரா? அத வேரோட புடுங்கி எரியறது மட்டும் இல்லடி, உன்னையே இல்லாம நான் ஆக்குறேன். இங்க பாரு துர்கா, இப்பதான் கனகா இல்லல, இந்த நல்ல விஷயத்த நீ அசோக் கிட்ட சொல்லாம இருக்க. இன்னைக்கு நான் சின்னையா கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள அவசரமா அவர் கோர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. என்ன துர்கா, உன் சின்னையா கிட்டதான் முதல்ல சொல்லணும்னு நீ ஆசைப்படுறியா? அதனாலதான் பெரியய்யா கேட்டப்ப கூட சொல்லாம மறைச்சிட்டியா? ஆமா மாயா, இது இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். நீ யார்கிட்டயும் சொல்லிராத. சரி. எந்த பொண்ணா இருந்தாலும் தான் உண்டாயிருக்கிற விஷயத்த முதல்ல தன் புருஷன் கிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. சரி, உன் சின்னையா கிட்ட நீ எப்ப சொல்ல போற? சாயங்காலம் அவர் வீட்டுக்கு வந்ததும் சொல்லலான்னு இருக்கேன். இங்கதான் நீ தப்பு பண்ற. இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் நீ தள்ளி போடவே கூடாது. உடனே சொல்லிடணும். நான் அசோக்கு போன் போட்டு தரேன், நீ இப்பவே சொல்லிடா. இல்ல வேண்டாம், நம்ம இந்த விஷயத்தெல்லாம் போன்ல சொல்லக்கூடாது, நேர்ல தான் சொல்லணும். அப்பதான் உன் சின்னைய சந்தோஷப்படுறத நீ நேர்ல பார்க்க முடியும். கிளம்பு, இப்பவே போய் நம்ம அசோக் கிட்ட சொல்லிடலாம். வேண்டாம் மாயா, அவர் ஆபீஸ்ல வேலையா இருப்பாரு, வீட்டுக்கு வந்ததும் சொல்லிக்கலாமே. ஐயோ துர்கா, புரியாம பேசாத. இத கேட்டதும் அசோக் தான் வேலை எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷத்துல அப்படியே உன்னை தூக்கி சுத்த ஆரம்பிச்சிருவாரு. அதனால தயங்காம நீ என் கூட கிளம்பு. வானா வரணும், அவ்வளவுதான். கிளம்பு கிளம்பு. வாங்க வாங்க. துர்கா, ஒரு முக்கியமான கால். நான் 2 நிமிஷத்துல பேசிட்டு வந்துடுறேன். டிரைவர், கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. மாயா, எதுக்காக கால் பண்ண சொன்ன? ஜமீன் ஐயா, நாமளே எதிர்பார்க்காத ஒரு சூப்பர் சான்ஸ் துர்கா நமக்காக உருவாக்கி கொடுத்திருக்கா. இத வச்சே துர்காவையும் அவ வயித்துல இருக்கிற குழந்தையையும் அழிச்சிட முடியும். ஆமா மாயா, அந்த குழந்தைக்கு அவ வயிற்றிலேயே சமாதி கட்டிட்டா நம்ம எல்லாருக்குமே நல்லது. முக்கியமா நான் உயிர் கண்டத்திலிருந்து தப்பிச்சிருவேன். சரி, உன் பிளான் என்ன, அத சொல்லு. சொல்றேன். நான் சொல்றத கவனமா கேட்டு அது மாதிரியே செய்யணும்.
சூப்பர் ஐடியா மாயா. நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம். சரி, நீங்க உடனே அசோக்கு கால் பண்ணி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவரை உடனே வீட்டுக்கு வர வைங்க. நான் அசோக்கோட ஆபீஸ் போகும்போது அசோக் அங்க இருக்க கூடாது. சரி மாயா, நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன். என்னங்க சொன்னா? ஏ துர்கா, இன்னியோட நீ காலிடி. டிரைவர், வண்டி எடுங்க. என்ன பெரியம்மா கால் பண்றாங்க? ஹலோ பெரியம்மா. அசோக், எங்க பாருக்க? ஆபீஸ்ல பெரியம்மா. என்ன பெரியம்மா சொல்லுங்க, என்னாச்சு ஒரு மாதிரி பேசுறீங்க? அசோக், திடீர்னு உன் பெரியப்பா நெஞ்சு வலின்னு வந்து சொல்றாரு. எனக்கு பயமா இருக்கு. நீ உடனே கிளம்பி வா. பெரியம்மா என்ன சொல்றீங்க? உடனே நீங்க பெரியப்பா அழைச்சிட்டு ஹாஸ்பிடல் போயிடுங்க. நான் நேரா அங்க வந்துடுறேன். இல்லப்பா, நாங்கெல்லாம் கூப்பிட்டு பார்த்துட்டோம். அவர் சின்ன வலிதான், தானா சரியாயிடும்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேங்கிறாரு. அதனாலதான் உன்னை வீட்டுக்கு வர சொல்றேன். நீ சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வாப்பா. என்ன பெரியம்மா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க போனை பெரியப்பாட்ட கொடுங்க, நான் பேசுறேன். இல்ல வேணாம், நானே அவருக்கு தெரியாம தான் உனக்கு கால் பண்றேன். அவருக்கு தெரிஞ்சா என்ன திட்டுவாரு. பெரியம்மா, நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கிறது நல்லது இல்ல. உடனே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருங்க. நான் சீக்கிரமா அங்க வந்துடுறேன். எனக்கு புரியுதுப்பா, ஆனா அவர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரே. அசோக், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. நீ உடனே கிளம்பி வா, மத்ததெல்லாம் நேர்ல சொல்றேன். சரி, நான் உடனே வரேன். பெரியம்மா என்னாச்சு பெரியம்மா? பெரியப்பா எங்க, எப்படி இருக்காரு இப்போ? பரவாயில்ல, மாடியில ரூம்ல தான் இருக்காரு. நீ வா. சரி போங்க. சரி, அப்புறம் கூப்பிடுறேன். பெரியப்பா. ஏய் அசோக், என்னடா நீ ஆபீஸ் போயிட்டதா சொன்னாங்க? உட்கார்றா. நீ எப்போ வந்த? நான் ஆபீஸ்ல இருந்தா டைரக்டா வரேன். உங்களுக்கு நெஞ்சு வலின்னு பெரியம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதான் உடனே கிளம்பி வந்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அகிலா. நான் தான் இவன்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்னேன்ல. இப்ப பாரு, வேலை நேரத்துல அசோக்குக்கு தேவையில்லாம ஒரு பிரஷர். பெரியப்பா, உங்களுக்கு ஒண்ணுனா பெரியம்மா என்கிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்லுவாங்க? அதுவும் சரிதான்ப்பா. அசோக், உனக்கு தான் அகிலாவை பத்தி நல்லா தெரியுமே. சின்னதா ஒரு எறும்பு கடிச்சா கூட ஏதோ பெரிய பாம்பு கடிச்ச மாதிரி பதறுவா. அவ சொன்னதை நம்பி நீயும் வேலை எல்லாத்தையும் விட்டு வந்திருக்க. பெரியப்பா, அதெல்லாம் விடுங்க. நீங்க முதல்ல கிளம்புங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம். அசோக், இரு இரு, நான் நல்லா தாண்டா இருக்கேன். இத பாரு,
மாத்திரை கூட போட்டுக்கிட்டேன். வேணும்னா அப்புறமா போய்க்கலாம். அப்படி இல்ல பெரியப்பா, நெஞ்சு வலியை சாதாரணமா எடுத்துக்க கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு இசிஜியாவது எடுத்து பார்த்துடலாம். அகிலா சொன்னதை வச்சு நீ பயந்து போயிருக்க. இது சாதாரண வாய் பிடிப்புதான்ப்பா. சுடுதண்ணி குடிச்சேன், மாத்திரை போட்டேன், எனக்கு எதுவும் இல்லை. இப்போ நான் நல்லா இருக்கேன். சரி இங்க பாரு, நீ ஆபீஸ் கிளம்பு, போய் உன் வேலையை பாரு போ. அசோக், அப்பாவோட பிடிவாதம் தான் உனக்கு தெரியுமே. நான் தான் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. போப்பா போ. பெரியப்பா சரி பெரியப்பா. சரிண்ணே. அசோக், அண்ணே நான் கிளம்புறேன். பெரியப்பாவை பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா எனக்கு கூப்பிடுங்க. நான் கூப்பிடுறேன், நீ போ. பெரியமா. சரிப்பா. அப்பா, உங்க நடிப்பை பார்த்து அசோக் நல்லா ஏமாந்துட்டான். டேய், இப்ப அதுவடா முக்கியம். எங்க அசோக் கிளம்பிட்டான், ஆனா அவங்கள இன்னும் காணுமே. இப்ப என்ன பண்றது? அகிலா பதறாத பதறாத, அவங்க வீட்டுக்கு வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அசோக் படியில கால் வைக்கும் போது கரெக்டா அவங்க என்ட்ரி ஆயிடுவாங்க. என்னையோட துர்காவோட கதை க்ளோஸ். அசோக்கே அவ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ள போறான். சரி வாங்க போய் பார்க்கலாம். போலாம். யார் இவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க? இவங்க அன்னைக்கு நம்ம வீட்டில் டெங்கு ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ண வந்தவங்களாச்சே. இவங்க எதுக்கு இப்போ வராங்க? வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்தோம். உள்ள போய் பேசலாமா? உள்ள வாங்க. வாங்க சார். வாங்க சார், உட்காருங்க. பரவாயில்ல சார். ஓகே, சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார், உங்க மனைவி துர்காவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? துர்காவையா? எதுக்கு? ஆமா சார், அவங்கள தான் பார்க்கணும். அவங்கள வர சொல்லுங்களேன். கௌரி, துர்காவை கூட்டிட்டு வா. அசோக், துர்கா இப்ப வீட்ல இல்ல. வீட்ல இல்லையா? எங்க போயிருக்கா? அவ எங்க போறா என்ன பண்றான்னு யாருக்கு தெரியும்? எங்க கிட்ட என்ன சொல்லிட்டா போறா? அவ இஷ்டத்துக்கு வெளியில போறா, கண்ட நேரத்துக்கு வீட்டுக்கு வரா. யார் கேக்குறது அவளை? பெரியம்மா, துர்காவை பத்தி நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எங்கேயாவது அவசரமா வெளியில போயிருப்பா. சொல்லாம கொல்லாம போயிருக்கானா ஏதாவது ஒரு முக்கியமான வேலையா தான் இருக்கும். அதான பார்த்தேன். நீ எப்படி உன் சித்தியை விட்டு கொடுப்ப? அசோக், இவ சித்தி எங்க போயிருக்கான்னு நீயே கேளு. கௌரி, துர்கா எங்க போயிருக்கா உனக்கு தெரியுமா? இல்ல சித்தப்பா, இவங்க சொல்லிதான் துர்கா வீட்ல இல்லங்கிறதே எனக்கு தெரியும். அப்படியா? யாருக்கிட்டே சொல்லாம எங்க போயிருப்பா? அசோக், நீ கொஞ்சம் இருப்பா. சார், நீங்க எதுக்கு துர்காவை தேடி வந்திருக்கீங்க? முதல்ல நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. ஒன்னும் இல்ல ஜமீனையா, அன்னைக்கு உங்க வீட்ல எல்லாருக்கும் டெஸ்ட் எடுக்க வந்தோம்ல, அதுல உங்க மருமக துர்காவுக்கு மட்டும் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அவங்களுக்கு டெங்கு ஃபீவர்னு அறிகுறி இருக்கு. அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். அவங்கள கவனமா பாத்துக்கங்க, எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்க. அது ஒரு மிக கொடிய நோய், தெரியும்ல? சாதாரண ஆளுக்கு வந்தாலே ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு வந்தா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேணாமா? சார்,
இப்ப கர்ப்பமா இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, யார் கர்ப்பமா இருக்கா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்க ஒய்ஃப் துர்கா தான் கர்ப்பமா இருக்காங்க. என்னது, துர்கா கர்ப்பமா இருக்காளா? என்ன சார் சொல்றீங்க? துர்கா கர்ப்பமா இருக்காளா? சார் என்ன சொல்றீங்க? ஆ? துர்கா எங்க வீட்டு வாரிசு சுமந்துகிட்டு இருக்காளா? எங்களுக்கு இத கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கட்டாயமா சார், கட்டாயமா நாங்க துர்காவை நல்லபடியா பாத்துக்கிறோம். சார், நல்ல நேரத்துல வந்து நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். அது சரி, ஆனா அவங்களுக்கு வைரல் ஃபீவர் இருக்கு. அது அவ்வளவு நல்லது இல்ல. அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க வயித்துல இருக்கிற குழந்தை கூட ஆபத்தாகலாம். அதனால சீரியஸ்னஸ புரிஞ்சுக்கங்க. நாங்க கிளம்புறோம். சார், ஒரு நிமிஷம். துர்கா கர்ப்பமா இருக்கான்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்க மனைவி கர்ப்பமா இருக்கிற விஷயம் உங்களுக்கே தெரியாதா? இல்ல, அது அசோக், துர்கா தான் இவ்வளவு பெரிய விஷயத்தை எங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்கானா? நீ கூட தெரியாத மாதிரி நடிக்கிற. அப்பா, அசோக் முழிக்கிறத பார்த்தா இந்த விஷயம் இவனுக்கே தெரியாது போல இருக்கே. அண்ணே, கொஞ்சம் அமைதியா இருங்க. சார், துர்கா கர்ப்பமா இருக்கான்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? சார், அன்னைக்கு நாங்க உங்க வீட்ல துர்காவோட பிளட் சாம்பிளை எடுத்ததை லேப்ல செக் பண்ணோம். அப்பதான் அவங்க கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. அதை வச்சுதான் சொல்றோம். சார், ஒருவேளை டெஸ்ட் ரிசல்ட் தப்பா வந்திருக்கலாம் இல்லையா? அதுக்கு சான்ஸே இல்ல சார். யூரின் டெஸ்ட்ல வேணா சில நேரங்கள்ல தப்பான ரிசல்ட்டை கொடுக்கும். ஆனா பிளட் டெஸ்ட்ல அதுக்கு சான்ஸே இல்ல. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா ஸ்கேன் பண்ணி பாத்துக்கங்க. டேய் அசோக், அவங்க இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுடா. அத நினைச்சு சந்தோஷப்படாம ஏன்டா ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? இதெல்லாம் நாம பெருசா செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? என்ன அசோக் யோசிக்கிற? இப்பதான் கடவுள் கண்ணை திறந்திருக்கான். நீயே ஒரு மாதிரி அமைதியா இருக்க. தாயே கனகதுர்கா, சில ரகசியங்களை, சில நிகழ்வுகளை சொல்ல முடியாதுன்னு அடிக்கடி நீ சொல்லுவியே, அதுக்கு இதுதான் அர்த்தமா? துர்கா கர்ப்பமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ அப்படியெல்லாம் என்கிட்ட சொல்லிருக்க போல. இந்த மானுட ஜென்மங்களுக்கு தெரியாத உண்மைகள் எத்தனையோ இருக்கு. அத சொன்னாலும் யாருக்கும் புரியாது. என்னால அத சொல்லவும் முடியாது. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் எதுக்குன்னு புரியும். துர்கா கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சுதான் 2 பேருக்கும் இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு நீ இங்க இருந்து போனியோ? உன் எண்ணம் யாருக்குமா வரும்? அவங்களுக்கு தெரிய வைங்க சார். இந்த குட் நியூஸ் எங்க மூலமா தெரிஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள் சார். உங்க மனைவிய பத்திரமா பாத்துக்கங்க. உங்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போங்க. அப்ப நாங்க வரோம் சார். வாங்க, வரோம். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வரோம். இவங்க எதுக்கு இப்ப வந்துட்டு போறாங்க?
சின்னையா நீ போட்ட பிளான் செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு மாயா. துர்கா, என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லு. நீ கர்ப்பமா இருக்கியா? உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். நீ கர்ப்பமா இருக்கியா? ஆமா சின்னையா. துர்கா, என்ன சொல்ற? நீ கர்ப்பமா இருக்கியா? இந்த விஷயம் உனக்கு எப்ப தெரியும்? அது வந்து போன வாரமே தெரியும் சின்னையா. இதை ஏன் என்கிட்ட சொல்லல? எதுக்காக சொல்லாம மறைச்ச? சொல்லு.